அண்ணன் சீமான் அவர்கள் கல்லிறக்குவதற்காக பனைமரத்துல ஏறும்போது அந்த கட்டைகளால் வந்து படிக்கட்டு மாதிரியான ஒரு அமைப்பு செய்யப்பட்டிருந்தது. உண்மையை சொல்லணும்னா கிட்டத்தட்ட அண்மை காலங்களில் இந்த மாதிரியான படிக்கட்டு மாதிரியான கட்டையை வச்சு படிக்கட்டு மாதிரியான அமைப்புகள் செய்யப்பட்டு அப்படித்தான் பலரும் பனைமரம் ஏறுறாங்க. ஏன்னா அந்த தொழில்ல ஏற்கனவே வந்து சிராய்க்க உடல்ல வந்து அந்த பனை வந்து சிராய்ப்பதற்கான ரத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அந்த சிரமங்களை தவிர்ப்பதற்காக ஏற்கனவே இந்த மாதிரியான அமைப்புகள் செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே வழக்கத்துல நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் அப்படிங்கிறத பலரும் காணொலிகள் மூலமாக புகைப்படங்கள் மூலமாக உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. நான் இன்னொரு அரிய தகவலும் சொல்றேன். 1964ஆம் ஆண்டு நான் சொன்ன பனைச்செல்வம் இதழ்ல வந்த ஒரு கட்டுரையினுடைய ஒரு பகுதி. அதுல என்ன சொல்றாங்கன்னா, துணை பனைவெல்ல ஆலோசகராக இருந்த திரு கிருஷ்ணகாமத் அவர்கள் இலங்கையில் சுற்றுப்பயணம் செய்த போது கயிற்று பாலத்தின் மூலம் பனை கடக்கும் முறை அங்கு பின்பற்றப்படுவதை கண்டறிந்தார். குஜராத்தில் உள்ள ஆதிவாசிகள் கயிறு, மூங்கில் ஆகியவற்றால் பாலம் அமைத்து பனைக்கு பனை எளிதில் கடக்கலாம் என்பதை செய்து காட்டினர். தகனூவில் இதற்கென பல ஆராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. பல முயற்சிகளுக்கு பின்னர் கயிற்றால் பனை கடக்கும் முறை ஏரியல் ரோப்வேஸ் மூலம் 100 பனைகள் வரை ஏறலாம் என நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒருவரின் மாத வருமானம் ரூபாய் 60 முதல் 100 வரை உயர வாய்ப்புள்ளது என்று குறிப்பிட்டார். இப்படி அவர்கள் பேசிய பிறகு கயிற்றால் பனையை கடப்பதில் ஒரு போட்டி நடத்தி அந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும் வழங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் அந்த பனைச்செல்வம் என்கின்ற இதழுடைய அந்த கட்டுரை சொல்லுது. இது 1964களில். இதை பத்தி எதுவுமே தெரியாத அப்டேட் ஆகாத சில தற்குறி முண்டங்கள், ஆரிய திராவிட பன்றிகள் தான் இது தெரியாம அவர் வந்து அப்படி ஏறிட்டாரு இப்படி ஏறிட்டாருன்னு கதையிட்டு இருக்காங்க. உண்மையாகவே பனை ஏறக்கூடிய தொழிலாளர்கள் தங்களுடைய உடல்ல சில சிராய்ப்புகளை, சில புண்களை, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பெற்றிருப்பாங்க. அந்த மாதிரியான உடல் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் ஹார்ட் ஒர்க்கை ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றுவதற்காகவும் அந்த காலகட்டங்களிலேயே நிறைய மாற்று வழிமுறைகள், சிறப்பான வழிமுறைகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல சொல்ல வேண்டியதா இருக்கு. கிரேக்கத்துல வைனுக்கு ஒரு கடவுள் இருக்கிற மாதிரி தமிழர்களுக்கு கல்லுக்கு ஒரு கடவுள் இல்லைன்னா கூட சங்க இலக்கியங்கள்ல நிறைய பாடல்கள் கல்லுக்குனே இருக்குது. குறிப்பாக புறநானூற்றுல கல்லின் வாழ்த்தி காட்டொடுமடைந்த சீயா மூன்றில் நாச்சிற்கு அனந்த துஞ்சுவோனே அவன் எம் இறைவன் யாம் அவன் பாணன் அப்படிங்கிற ஒரு பாடல். அதுல இறைவன் அப்படிங்கிறது தலைவனை குறிக்கக்கூடியது. நான் அவனுடைய பாணன், அவன் வந்து கல் கொடுத்து எல்லாரையும் வாழ்த்துகிறான் அப்படிங்கிற மாதிரியான பொருள்ல அது ரொம்ப விரிவாக வருது. அப்படி இறைவன் என்று சிறப்பிக்கப்பட்ட தலைவன் அருந்திய கல் இன்று தமிழர்கள்ல யாராலையுமே அருந்த முடியாத ஒரு இடத்துல தான் இருக்குது. அதை மீட்டெடுக்க இன்னொரு தலைவரான சீமான் அவர்கள் தான் வர வேண்டியதாக இருக்குது.